உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சகலைகள் சேர்ந்தாங்க அப்படின்னாலே அங்கே வந்து பயங்கரமான ரகலையோட எது செஞ்சாலும் அப்படி ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் குமரனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அங்கே மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நிவன் வந்துட்டு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் என்ட்ரின்னு வந்துருச்சு அப்படின்னோன்னு இப்போ நிவன் என்ன சொல்லியிருக்காரு விஜய் கிட்ட, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் விஜய் உங்ககிட்ட, எனக்கு எப்படி நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காவேரியை கல்யாணம் பண்ணி வைக்காமல் நான் விடவே மாட்டேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு. ஸோ விஜய் இந்த இடத்துல காவேரி என்கிட்ட வந்து என்னை டார்ச்சர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க பிரதர், நான் இருக்கேன்ல, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னதோடு இல்லாமல் இப்போ வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் விடுங்க, எப்படியாவது விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போது சாரதாமா எல்லாருக்குமே வீட்டில் அதிரசம் செஞ்சு கொடுத்தாலும் தனியாக அம்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுக்குறாங்க. அதை போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போதே காவேரி, இந்த வெயிலில் நீ ஏமா அலையிற அப்படின்னு ஃபஸ்ட்டு நோ சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சாரதாமா சொல்கிறாங்க, எப்போயுமே இவ இப்படி தாண்டி, அவளுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா என்னமோ தெரில அப்படி பறந்துட்டு ஓடிடுறா, என்னதான் இருந்தாலும் அம்மா பாசம் விட மாட்டேங்குது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டில் கொண்டு வந்து அம்முக்கிட்ட கொடுத்த உடனே அம்முக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அம்முக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்தாங்கக்கா எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு செல்வி அக்கா கிட்ட கொடுக்கும்போதே அம்மு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆஹா, இது சாரதா பாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்தது, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு ஓடும்போது அப்போது காவேரி நில்லாமோ அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடு காவேரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்தி இருந்தது உள்ளே போயிடுறாங்க. இப்போது விஜயும் காவேரியும் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி ஆரம்பிக்கிறாங்க, இருந்தாலும் நான் உங்களை என்னமோ நினச்சேன் சார், நீங்கள் பயங்கர ஒரு டேலண்டடான காய் தான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. பர்சனலாகவே நான் ரொம்ப டேலண்டான பர்சன் தான், ஆனால் நீங்கள் இப்போ எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு. ஆமாம், என் வீட்டில் பார்த்தேன், ஏதோ ஒரு லோக்கல் பிராண்டு அப்பள கம்பெனிக்கு நீங்கள் ஏதோ மாடலெல்லாம் பண்ணியிருப்பீங்க போல் அப்படின்னோடனே விஜய் அப்படியே பழைய ஞாபகத்துக்கெலாம் போயிடுறாரு. ஏன்னா காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட இப்படின்னு சொல்லாமல் எங்கள் அம்மா செஞ்ச அப்பளத்தை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் நேச்சுரலாக பண்ண ஒரு இதே வந்துட்டு அவ்வளோ அழகழகாக வந்திருக்கும். அதை வச்சு அவர் போஸ்டர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறத பார்த்துட்டு அவர் வந்து கோவப்பட்டு கத்திருப்பார் கூட. அந்த ஒரு ஞாபகம்லாம் அவருக்கு வருது. அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. சார் உங்களை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது, ஆமாம் சார், அதை ஏன் கேட்குறீங்க, நீங்கள் பண்ண அந்த அப்பள கம்பெனி மாடலோட அந்த போஸ்டரை என் அம்மா எங்கள் வீட்டு பெட்டியில் வச்சுருந்தாங்க, அதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், ஆனால் பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது போலயே கொஞ்சம் பழசாக தான் இருந்தது அப்படின்றாங்க. அப்போ விஜய் சிரிக்கிறாரு. ஆமாம், இது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, அப்படி எதுக்கெலாம் நீங்கள் மாடலாக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மிஸ், நீங்கள் வேறு, நான் மாடலாக நடிக்கலாம் இல்லை, இது எல்லாமே என் ஒய்ஃப் பண்ண வேலை அப்படிங்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் பண்ணாங்களா, என்ன சார் சொல்கிறீங்க, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கே, சொல்லுங்களேன் கேட்போம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மிஸ், நான் பாட்டுக்கு என் வீட்டில் இருந்தேன், அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ கொஞ்சம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டும் தான் இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொல்லாமையே என் அம்மா பண்ண அப்பளம் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னான். அதனால நான் சாப்பிட்டு பார்த்தேன், ஒரு வழியாக டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் அந்த சொன்ன அந்த செகண்டில் எத்தனை ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அத்தனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் நல்லதாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி போஸ்டருமே ஒட்டிட்டா. அதுக்கப்புறம் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன அப்பள கம்பெனிலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா, அதுக்கு நீயே வேறு பிராண்ட் மாடலா அப்படி இப்படிலாம் என்கிட்ட கேட்டோன்னே திரும்ப வந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் கற்றுனேன், எப்படி நீ என்ன கேட்காம இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்குள்ளார அதுக்கே ஒரு சண்டை வந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுவாங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்குற உங்களுக்கே இப்படி இருக்கே, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே தான் அவளோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி போய் அப்படியே அவளை விட்டு வெளியே வர முடியாமல் அவள் தான் எனக்கு எல்லாமேனு அப்படியே வாழ்ந்தேன், கடைசியில் அவள் என் கூட இல்லாமலே போயிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு எங்கேயோ ஹார்ட்டுக்குள்ளே போய் டச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், அது என்னவோ தெரில, நீங்கள் எப்போல்லாம் கதை சொல்கிறீங்களோ அந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னவோ பர்சனலாக எனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஹலோ மேடம், நான் என்ன இப்போ உங்ககிட்ட கதையாக சொல்லிட்டுருக்கேன், கதை கேட்கும்போதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதுன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கும்போது, சரிங்க சார் டைம் ஆகிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், வீட்டில் வேறு அக்கா தங்கச்சிலாம் வந்திருக்காங்கல்ல, அப்படி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கூடவே அம்மா இருந்துட்டு, மிஸ் நானும் வரவா, யாழ்னி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேனே அப்படிங்கிறாங்க. அப்போது விஜய் பார்த்துட்டு, சரிங்க மிஸ் வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நான் வந்துடுறேன்
கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படிங்கும்போது இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஷாப்பிங் மால் வாசலில் வந்துட்டு இப்போது நிவின் நிற்கிறத பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு காவேரி வந்துட்டு சார் அங்கே பாருங்க நிவின் நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா யாழினி நிற்கிறத பார்த்த உடனேமே இப்போ அம்மாவும் பார்த்துட்டு யாழினி நிற்கிறா அங்கே பாருங்களேன், அப்பா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இப்போ அங்கே போய் காரை நிப்பாட்டுறாரு. வேகமாக பாப்பா இறங்கி ஓடும்போது அம்மு நில்லு அப்படி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் இறங்கி கூடவே போகிறாங்க. இப்போ நிவின் கூட யாழினி இருக்கதை பார்த்துட்டு யாழினி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நிவின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிவின் சொல்கிறாரு இல்லை பாப்பா கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது காவேரி பார்த்துட்டு யாழினி ஆரம்பிச்சிட்டியா நீ திரும்பவும் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி நான் வேணான்னு தான் சொன்னேன், சித்தப்பா தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு இன்னும் நிறைய ட்ராயிங் புக்லாம் நான் வாங்கினேனே அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மாவும் பார்த்துட்டு யாழினி உனக்கும் ட்ராயிங் பண்ண பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. வா அப்போ நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து உட்காந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ உட்காந்து அப்படியே பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வராங்க. அப்போது இப்படி காரில் வந்து ஏற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போய் பாப்பா 2 பேரையும் காரில் ஏற்றி வச்சுட்டு இப்போ காவேரி போய் ஏறி உட்கார போகிறாங்க. அப்போ அந்த டைம் தான் வந்துட்டு நிவினும் விஜயும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரதர் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வரீங்க போல இருக்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க பிரதர், அந்த அப்பள கம்பெனிக்கு அவள் பண்ண விஷயத்த அவளே என்கிட்ட வந்து இது எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்டுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டில் காலையிலே ஆரம்பிச்சிட்டா, பார்த்துருப்பா போல இருக்கு. யமுனாவை அப்புறம் கங்காவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கா, அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க, இருந்தாலும் அதை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கா. ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன சொல்கிறது, பொய்யா சொல்ல முடியும், உண்மையை தான் சொன்னேன், ஆனால் என் ஒய்ஃப்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் அப்படியே சொன்னதை கேட்டோடனே நிவின் சிரிக்கிறாரு. என்ன நிவின் என் பொழப்பை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனாலும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படியே தான் போகுது நிவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ எல்லாருமே ஒன்றா வரதை பார்த்த உடனே யமுனாவுமே பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேர் போயிட்டு இப்போ ஒன்றா அக்கா கூடயே வந்துட்டீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நாங்கள் அப்படியே வர வழியில் பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ உள்ளே வந்து உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஜாலியாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்முவையும் யாழினியையும் வந்துட்டு டான்ஸ்லாம் ஆட வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு நிவினுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவர் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்க சார் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாடல்ஸ்லாம் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மாடல்ஸ் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல நிவினுக்கு தோன்றது என்னென்னா, இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்க்கு அவங்க மாடல் கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட கையில் எந்த ஃபோட்டோவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் விஜயும் காவேரியும் வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி 2 பேரையும் ஒன்றா சேர்த்து பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. விஜய் பார்த்துட்டு என்ன பிரதர் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இப்போ ஒரு கால் வந்ததில்ல, அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாடல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் உங்களையும் காவேரியும் வச்சு எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோயோ பிரதர் இதெல்லாம் போய் சொல்லிடாதீங்க, என் கூட நிற்கிறதுக்கே அவள் கத்துவா, இதில் ஃபோட்டோ ஷூட்லாம் வேறு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக திட்டு வாங்கிட்டு தான் வருவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் காவேரி கிட்ட திட்டு வாங்குறதுலாம் நமக்கு புதுசா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக உள்ளே போகிறாரு. ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் காவேரி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஹெல்ப்பா, என்ன நிவன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போது கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணாங்க, எனக்கு வந்துட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து சாம்பிள் கேட்டிருக்காங்க, என்கிட்ட எதுவுமே இப்போ இல்லை, நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன், நான் நர்மதா வந்தோடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு எந்த சாம்பிளும் நான் எடுக்கல, அதனால் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமா நீ அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு பிரைடல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு சும்மா சாம்பிள் தான், சும்மா ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுத்தா போதும், நான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே யமுனா பார்த்துட்டு என்ன நிவன் பிரைடல் ஃபோட்டோ ஷூட்டுங்கிறீங்க, காவேரி அக்காவை மட்டும் தனியாக வச்சு எப்படி அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே காவேரி வச்சு தனியாக எடுக்கணும்னு சொன்னேன், அதான் விஜய் பிரதர் இருக்கார்ல அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, எல்லாரும் காவேரியவே பார்க்குறாங்க. நிவின் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, அதான் அவர் இருக்காருல்ல, அவர் கூட சேர்ந்து சும்மா ஒரு போஸ் மட்டும் கொடு, நான் ஒரு 10 ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. கடுப்பேத்தாதங்க நிவன், என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, வேணும்னா நீங்களும் யமுனாவும் அந்த மாதிரி போஸ்லாம் கொடுங்க, நான் வேணால் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நிவன் பார்க்குறாரு, காவேரி ஃபோட்டோ ஷூட்டை நான் படித்தது, எனக்கு தான் தெரியும் எந்தெந்த ஆங்கிளில் என்னென்ன போஸ் எப்படி எப்படி கொடுத்து எடுக்கணும்னு, உனக்கு என்ன தெரியும், இது வந்து எனக்கு ஒரு பெரிய கஸ்டமருக்கு நான் அனுப்ப வேண்டியது, ஏதாவது சொதப்பெல்லாம் எடுத்து அனுப்புறதுக்கா, ப்ளீஸ் காவேரி வா என் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னோடனே,
சாரதாமாவும் இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தம்பி நிவின் தம்பி ஏதோ வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல போல அப்படிங்கிறாங்க. எங்கத்த நான் சொன்னேன் கேட்கல, இப்போ போய் திட்டு வாங்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. விடுங்க தம்பி, அவள் எத்தனை நாளைக்கு தான் இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருப்பா, அதான் நிவின் தம்பி இருக்குல்ல, இப்போ எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு நேராக போயிட்டு, ஏண்டி காவேரி என்னப்பா நிவின் தம்பி உன்னை விஜய் கூட வந்து நாங்களாம் சொல்கிற மாதிரி விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்டுச்சு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட வந்து நின்று கொஞ்சம் இது பண்ணேன்டி, அந்த தம்பியோட பிஸ்னஸ்க்கு இது கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி அப்படியே பார்க்கும்போது யமுனாவும் கூட போய் இது கூட சேர்ந்துக்கிறாங்க. அக்கா ஆமாக்கா ப்ளீஸ்க்கா, அவருக்கே அப்பப்போ தான் ஏதோ ஒரு ஆர்டர் வருது, இப்போ ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாரு, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேங்க்கா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்த நேரத்துக்கு என்ன இப்படி பண்ணுறீங்கள அப்படிங்கிறாங்க. சரி விடு காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சாம்பிள் எதுவும் கையில் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நிவன் வெளியே போகிறாரு. டக்குன்னு காவேரி, நிவன் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு, ஃபோட்டோ நான் இப்போ ஒத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்கு இது என்னால் ஒரு பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதோ இப்போ யமுனா சொன்னாலே அந்த மாதிரி எனக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது, அதுக்காக நான் இப்போ ஓகே சொல்கிறேன், வாங்க எப்படி வந்து நிற்கணும்னு சொல்லுங்கள், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஃபோட்டோக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நிவனும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் காவேரி நான் விஜய் சார் கிட்ட இன்னும் கேட்கவே இல்லை, அவர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. நேராக போயிட்டு இப்போ விஜய் கிட்ட வந்து கண்ணை காட்டிட்டு, பிரதர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன், ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் போஸ்ட் கொடுக்க முடியுமா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கல்ல, மாடல்லாம் வேறு காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் யார் கூட ஃபோட்டோ ஷூட்டு அப்படிங்கிறாரு. வேறு யார் கூட, காவேரி கூட தான் அப்படின்னோடனே இப்போ விஜய் கொஞ்சம் பிகு பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு. என்னது காவேரி மிஸ் கூடயா, அது இப்படி நான் போய் காவேரி மிஸ் கூட நின்று இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பேசிட்டேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நிவன் சொல்கிறாரு. சரிண்ணே இப்போது காவேரியும் வரும்போது விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சு அவர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கும்போது காவேரிக்கு ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ரியலாகவே ஃபீல் பண்ணி அப்படி காவேரியை பார்த்துட்டு அந்த லவ்வோடு அப்படியே அவர் பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கு விஜயோட கண்ணை பார்க்கும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிறதா இருக்கட்டும், அந்த லவ் வந்துட்டு ஒரு மாதிரி காவேரிக்குள்ளார அப்படியே வருதா, அப்படி அந்த மாதிரியான கதைக்களம் வருமா, இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.